பகைனியனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு தேவரீர் குழந்தைகள் பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணினீர்னு வாசிக்கிறோம், ரைட்? சத்ருவை அடக்கி போடுறதுக்கு நம்ம ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த சிந்தையை கீழ்ப்படிய விடாமல் ஆக்கிட்டோம்னா எந்த பகைனியன் நம்ம மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அவன் நம்மளை மேற்கொண்டுருவான். கர்த்தர் நமக்கு பகைனியனாக மாறிடுவார். புரியுதா? இதை யோசித்து பார்த்துக்கோங்க, நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னைக்குலேருந்து நமக்கு சிந்தையில் மாற்றம் வேணும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம பல நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், பல நேரத்தில் வேத வசனத்தை வாசித்தோம். நமக்குள் மாம்ச சிந்தை, ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். என்னென்ன விதமான சிந்தையெல்லாம் வருதோ, இது விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், அசுத்தம், பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், இப்படிப்பட்ட எண்ணம் நம்ம மனசில் இருந்தாலே நமக்குள்ளே இருக்கிறது மாம்ச சிந்தை தான். நமக்குள்ள ஆவியின் சிந்தை இல்லை என்று அர்த்தமாகும்.